ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்காக இப்போவே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருமல் வேறு. சேனைக்கிழங்கு அது என்ன ஒரு அதிசயம்னா நம்ம வீட்டில் விளைஞ்ச கிழங்கு. ஆமாங்க நண்பர்களே, அது பிடுங்கி வச்சுங்க அப்படியே இவ்வளோ பெரிய கிழங்கு இருந்து குறைஞ்சி சிண்டியே போச்சுங்க. அது நம்ம வீட்டில் முளைச்சது, அது ஆர்கானிக் இது. ஆனால் எனக்கு சேனக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அது கூட செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைங்க. சரி, இன்னைக்கு எப்படியாச்சும் அரிஞ்சு வச்சிடணும். சேனக்கிழங்கு தோட்டத்தில் மீதி அந்த மண்ணுக்குள்ளே கிடக்கிறத எடுத்துகிட்டு வந்து அரை கிழங்கு அப்படி செஞ்சு சாப்பிடுவோம். ஆமாம், இப்போ என்னடானா எங்கள் வீட்லேயே விளைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறோம். ஆனால் அதை சாப்பிடாம அது வாடியே ஓச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு தான் சரி இப்போ அரிஞ்சு வச்சிடலாம். மறுபடியும் கூட முளைக்க வச்சுட்டேங்க. சரி, இதை தோண்டிட்டு மறுபடி இன்னொன்று பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடி 3 கிழங்கு போட்டுங்க. 3 செடி கூட வந்தாச்சுங்க. இவ்வளோ உயரம் பெரியம்மா வீட்டுக்கு ஒன்று கொடுத்து விட்டோம். ஆமாம், இதில் 2 பெருசாக 2 இருந்ததுங்க. ஒன்று வந்து பெரியம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு கொடுத்துட்டோம். ஒன்று இப்போ வந்து நான் அரிஞ்சிட்டு இருக்கிறேங்க. காலையில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள 1008 பிரச்சனை. அதுக்குள்ள 2 பேரும் கத்திட்டே இருக்கிறேன். படிச்சுட்டு இருக்கு சுகாசு. அது படிக்கிறது இல்லை, படித்தா கூட பரவாயில்லையே. புக்கை தூக்கிட்டு அந்தலையும் இந்தலையும் நடந்துட்டு நம்ம டென்ஷன் பண்ணுறது படிக்க சொன்னோம்னா. பூ கூட பாருங்க நண்பர்களே, இவ்வளோ பெருசு பூ வந்தாச்சுங்க. மறுபடியும் அதை நிலத்துல ஊனி வச்சோம்னா மறுபடியும் ஒரு மரமாகி செடி வளர்ந்து மறுபடியும் அதில் 2 கிழங்கு ஊனி விட்டேன். செடி வந்துருச்சுங்க. கருணைக்கிழங்கும் வேற பிடிங்கி வச்சிருக்கிறோம், அதுவும் இருக்குது. ஆமா, அது வந்து புளிக்குழம்பு மாதிரி வைக்க சொல்றீங்க. நான் இன்னும் வச்சதே இல்லை. எப்படின்னு யூடியூப்ல பார்த்து டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நாங்க இன்னும் ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்லைங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் இதை செஞ்சு முடிச்சுட்டு அதையும் செஞ்சு பார்க்குறோம். கருணைக்கிழங்கு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதே மாதிரி வச்சு பார்ப்பேன். நல்லா இருந்தால் அப்புறம் அதையும் விளைய வச்சு ஆமாங்க நண்பர்களே, இந்த பூவாட்டு இருக்கிறது அறியிறாங்கல்ல, அதுதான் நல்லா மாவு மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு செலவுக்கு ரோஸ் கலர்ல இருக்குமே. ஆமா, அந்த மேல் மட்டும் அப்படி பூ மட்டும் ரோஸ் கலர்ல. இது மட்டுமே சந்தையில வச்சிருப்பாங்கல்ல பெரியமா, வாங்கிட்டு போய் செய்யு. இந்த பூ மட்டுமே மாவு மாதிரி இருக்கு. ஆமா, உங்களுக்கு யாருக்கு இந்த கிழங்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சேனக்கிழங்கு எப்பவுமே பிடிக்குங்க. மற்றவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, எங்களுக்கு தான் பிடிக்கும். ஆமா, இளவரசனுக்கு பிடிக்குமே இல்லை. அவன் சாப்பிடுவான், நான் செஞ்ச போதெல்லாம் சாப்பிடுவேன். பிடிக்காதுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். நான் ஒரு நாள் வணக்கி வச்சிருக்கிறேன். அப்படி பொரியல் நல்லா இருக்குன்னு வச்சு சாப்பிட்டாங்க. எல்லாரும் மாதிரி வந்து வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு எங்க அம்மா அப்படிதான் செய்வாங்க. வேக வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்டுங்க. அப்புறம் அதை வந்து தண்ணி பூரா வடிச்சிட்டு அப்புறம் தேங்காய் துருவல் போட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு வணக்கி எடுத்து வச்சிருவாங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க. கேட்டால் என்னமாங்க வாய் மைக்கி வேகாது அப்படிம்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்போ கையை அப்படி பிக்கிங் நண்பர்களே. ஆனால் 2-3 டைம் போட்டு நல்லா அரிசி கழுவுற மாதிரி கழுவணும். கழுவிட்டு நீங்கள் அந்த சும்மா காய்கறிகள் செய்கிறோம்ல, அதான் எப்பவுமே கேரட் பீன்ஸ் இந்த வணக்கிறோம்ல, வெண்டைக்காய் இதெல்லாம் வணக்கிறோங்களா, அது மாதிரி வெங்காயம் மிளகாய் கட் பண்ணி போட்டுங்க. வாழைத்தண்டு செய்கிற மாதிரி செய்யணும். தாளிச்சு விட்டுங்க. இதை எடுத்து உள்ளே கொட்டி நல்லா அளவாக எண்ணெய் தண்ணி அளவாக ஊற்றி வெந்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் போட்டு பாருங்க. அது செமையாக இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஆனால் இதுக்கு தண்ணி வேகணும். நிறைய ஊற்றிட்டு மீடியமில் வைக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் இதாயிரும், காய் வேகாமல் இருக்குது. அதனால மீடியமாக வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. அவ்வளோ அரியறதுக்கும் டைம் எடுக்கு. ஒரு சிலர் குக்கரில் வைக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆமாம், அது சத்துக்கு எடுங்க. ஓகே, நாளைக்கு பொரியல் செய்யும் போது வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிற. டைம் ஆயிரு, பார்க்கலாம். எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறது அரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட போகிறோம். டைம் ஆயிடுச்சு. ஆமாங்க, இந்த மாதிரி ரிஸ்கான கிழங்கு கீரை இதெல்லாம் நைட்டே வச்சுறது எடுத்து ரெடியாக, அப்போ தான் செய்ய முடியும். ஆமாங்க நண்பர்களே, நாங்கள் செஞ்ச உடனே ப்ரெஸ்ஸாக செய்வோம், அரிஞ்ச உடனே ப்ரெஸ்ஸாக செய்வோம். இன்னைக்கு மட்டும் இப்படி ஆகிட்டு இருக்குதுங்க. சேனக்கிழங்கு ரொம்ப லேட் ஆகும்ல, நீ பொடி அறியணும். ஆமாங்க, அவங்களுக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்துடலாம். ஏதாவது ஒன்று செய்வோம், என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு தான் தெரியும். சுகாஸ் வேறு அதை இதை செய்யின்னு வேறு சொல்லிக்குது. காரசாரமாக இருக்கணுமாம்மா. சைடிஷு காரசாரமாக. சும்மா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடவும் முடியாது. சொல்லியாச்சு, அதை செய்யுங்க இதை செய்யுங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன செய்ய சொல்லுதா, நம்ம என்ன செய்கிறோமோ. ஆமாம், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், வணக்கம். 2மே